Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் எங்கே இருக்கும் அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ரெண்டுத்தையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு குரூப் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் நான் கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்க குரூப்பில் வந்துட்டு எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது, தென் நான் கொடுத்துருக்க ஷேக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த இமேஜ்க்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜ் 1 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். இதே மாதிரி இமேஜ் 3யும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 இமேஜுமே வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் தான் வந்துட்டு லைன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போது வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஜூம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். தென் கலர் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 நம்ம கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம 5 செகண்ட்லேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க குரூப்புக்கு வந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்துட்டு பண்ண வேண்டாம். அதில் வந்துட்டு நான் எஃபோர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு 5 செகண்டுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜ்லேருந்து கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 21.02 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு
கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து 21.02 செகண்ட் வரைக்கும் நான் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ செகண்டில் உள்ள இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எது வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணமோ அதுக்கு அடுத்து உள்ள இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக 21.02 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து உள்ள இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த இமேஜ்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கலர் எஃபர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நான் எண்டு வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக வந்துட்டு எண்டு வரைக்கும் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு பேக் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு கலர் எஃபர்ட் கொடுத்துருப்பேன். இந்த எஃபர்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் அதை வந்துட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கணும். அதுக்கு வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் போயிட்டு அகைன் அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1080 or 720 வந்துட்டு ரெசல்யூஷன் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.